சிலவங்களுக்கு இந்த கால் முட்டி வந்து தூக்கலாம். ஸோ கால் முட்டியை தூக்காமல் நல்லா இங்கேயும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்துட்டு கான்சன்ட்ரேஷன் பண்ணி கரெக்டாக முதுகை நல்லா நேராக வைக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஸோ அப்படியே கையை மேலே தூக்கணும். முதுகை நல்லா நேராக வைக்கணும். நேராக வச்சுட்டு ஸோ கையை அப்படியே ஸ்ட்ரைட்டாக மேலே தூக்கணும். ஸோ இந்த மாதிரி கை, உடம்பு, முதுகு எல்லாமே நேராக இருக்கணும். ஸோ ஆரம்பத்தில் சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே பின்னால் கொண்டு போக முடியாது. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம், முதுகை நேராகிட்டு ஜஸ்ட் ஒரு சின்ன ஜெர்க்கு மாதிரி கொடுக்கலாம். அப்படி ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணணும். டெய்லி பண்ணால் ஓரளவுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஆகும். இல்லை இந்த மாதிரி எனக்கு வந்துருச்சு, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா கையை நல்லா லாக் பண்ணணும். லாக் பண்ணிவிட்டு மூச்சு இழுக்கணும். மூச்சை விட்டுட்டு மெதுவாக கையை நல்லா அப்படியே என்ன பண்ணணும், நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும்.